தமிழக வெற்றிக் கழகத்தின் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் ஆனந்தை விட்டு விலக மறுத்த நிர்வாகிகளால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. இதில் சிக்கி இன்னலுக்கு ஆளான பெண்கள் ஆனந்தோடு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவின் காட்சிகள்தான் இவை. சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகத்தின் கிறிஸ்துமஸ் விழா. இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பங்கேற்று கேக் வெட்டினார். நிகழ்ச்சியில் இலவசமாக புடவை, கேலண்டர், கேக் உள்ளிட்டவற்றை டோக்கன் மூலமாக வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அதனை வாங்க பெண்கள் மேடைக்கு வர தொடங்கினர். ஆனால் ஆனந்தை சுற்றி கட்சி நிர்வாகிகள் நின்று கொண்டு நகர மறுத்ததால் அங்கு கடும் நெரிசல் ஏற்பட்டது. இதனால் இலவச பொருட்களை வாங்க வந்த பெண்கள் கடும் அவதியடைந்தனர். சிலர் மயக்கமடையும் நிலைக்கும் சென்றனர். கூட்ட நெரிசலை கண்டு அச்சமடைந்த மூதாட்டி ஒருவர் பொருட்களை வாங்க வேண்டாம் என கதறி எழுதார். இதனிடையே மேடையில் ஏறிய பெண்கள் தாவேக்கு நிர்வாகிகளிடமும் ஆனந்திடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த ஆனந்த் நிர்வாகிகளை மேடையை விட்டு அப்புறப்படுத்தினார். பின்னர் டோக்கன் வைத்திருந்தவர்களை மேடையில் நாற்காலியில் அமர வைத்து இலவச பொருட்களை வழங்கிய அவர் ஆத்திரத்தோடு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இந்த நிகழ்வுகளால் விழா நடைபெற்ற தனியார் மண்டபத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது. புதிய தலைமுறைக்காக குரோம்பேட்டையிலிருந்து செய்தியாளர் சாந்தகுமார்.